தியானம் செய்யாமலேயே சமாதி அடைவது எளிது. இப்போ நடைமுறையில் அதை செய்ய போகிறீங்க. நடைமுறையில் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். சும்மா சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு சமணங்கால் தான் இல்லை, காலை நேரம் நீட்டி கூட உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பொசிஷன் வந்து ப்ரெஷர் இல்லாமல் இருக்குமோ அந்த பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து கண்ணை திறந்து பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் அதாவது முதல் 1 மாதம் 1.5 மாதத்துக்கு கண்ணை திறந்து பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு பண்ணுவீங்க. புரியுதா? இப்போ கண்ணை மூடிட்டு நான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டேன். வார்த்தையில் நானே தப்பு பண்ணுறேன். ஏன்னா பழக்க தோஷம் அப்படி உருவாக்கிட்டீங்க இல்லையா? அதனால் இப்போ பாருங்கள், இப்போ கண்ணை மூடுறீங்க. கண்ணை மூடிட்டு சும்மா இருக்கீங்க. சும்மா இருந்தால் என்ன செய்யும்? பல சிந்தனைகள் வந்துட்டு போகும், பல கவலைகள் வந்துட்டு போகும், பல பிரச்சனைகள் வந்துட்டு போகும். தேவையற்ற எண்ணங்கள் நம்மளை சும்மா இருக்க விடாமல் செய்யும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அது வந்துட்டு போட்டோம், நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன், அவ்வளோதான். நீங்கள் மனசை செட் பண்ணிட்டு உட்காருங்க. அது ஓடும் வரும். நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு லெவல். இந்த சும்மா இருக்கிறதுல ஃபஸ்ட்டு லெவல் தான் இப்போ இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. சும்மா இருக்க போகிறீங்க. எண்ணங்கள் வரும் போகும். நீங்கள் அதோட சேராமல் இருக்கணும். அவ்வளோதான். அந்த எண்ணத்தோட, இந்த கவலையோட இதோட சேராமல் இருக்கணும். அது எப்படி சாத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. முதல்ல ஸ்டார்டிங்லேயும் சேருவீங்க, அப்புறம் போக போக பழகிடும். நீங்களே வெளியே வந்துடுவீங்க. இந்த லெவலுக்கு 1 மாதத்துக்குள்ள இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க நிச்சயமாக. கண்ணை மட்டும் திறக்கக்கூடாது. காலை எப்படியா நீட்டி உட்காந்துக்கலாம். எனக்கு தேவை உங்களுக்கு சௌகரியமான பொசிஷனில் நீங்கள் உட்காரணும், அவ்வளோதான். ஆனால் மினிமம் 65 நிமிஷம் உட்காரணும். 65 நிமிஷம் உட்காரணும், அவ்வளோதான். இதை மட்டும் இன்னைக்கு செய்ய ஆரம்பிங்க.